ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 160. இதில் பொன்றிக்கர், அம்பரீஷர் இவர்களின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பொன்றிக் என்ற பிராமணரும் அம்பரீஷர் என்ற சத்திரியரும் குருச்சேத்திரத்தில் வசித்து வந்தார்கள். இந்த இருவரும் நல்ல நண்பர்கள். இருவருமே நல்ல குடும்பங்களில் பிறந்தவர்கள் ஆயினும் இருவர் இடமும் நற்குணங்கள் போய்விட்டன. எப்போதுமே பாவ செயல்களில் ஈடுபட்டு இருந்தார்கள். தங்கள் வர்ணத்திற்குரிய தினசரி கடமைகளை இவர்கள் செய்தது கிடையாது. மதுவை அருந்தி விலை மாது சகவாசத்தை இவர்கள் ஆனந்தித்தார்கள். மரணத்திற்கு பிறகு எங்கே செல்லப் போகிறோம் என்பது பற்றி இவர்கள் கவலைப்பட்டதும் கிடையாது. இப்பொழுது பொன்றிக்கரும் அம்பரீஷரும் 100 தேசங்களுக்கு சென்று வருவாய் ஈட்ட முடிவு செய்துவிட்டார்கள். இங்கும் அங்குமாக சுற்றியதில் இந்த இருவரும் சாதுக்கள் பலர் கூடி யாகம் செய்து கொண்டிருக்கும் ஓர் இடத்தை அடைந்தார்கள். வெகு தொலைவில் இருந்து இவர்களால் வேத கோஷத்தை கேட்க முடிந்தது. இப்பொழுது இந்த திவ்ய காரியங்களை பார்த்ததால் அவர்கள் மனம் மாறிவிட்டது. அவர்களுக்கு சமய வாழ்க்கையிலும் ஒட்டுதல் பிறந்தன. நாங்கள் எத்தனையோ பாவ செயல்களை செய்து இருக்கிறோம் என அவர்கள் புலம்பினார்கள். இந்த பாவங்களின் தாக்குதலை வெல்வது எப்படி? நாங்கள் செய்த பாவங்கள் சாஸ்திரங்களில் கூட காண்பதற்கு அரிதானவை. நாங்கள் செய்த பாவங்களின் விளைவுகளில் இருந்து எப்படி விடுதலை பெறுவது என்பதை எவ்வாறு சாஸ்திரங்கள் கூறுகின்றன? யாகத்திற்காக இங்கே கூடியுள்ள மகா சாதுக்களை கேட்டுத்தான் பார்ப்போமே. நிச்சயம் அவர்கள் விமோச்சனத்திற்கான ஏதாவது ஒரு வழியை சொல்வார்கள் என நினைத்தார்கள். இப்பொழுது சாதுக்களை மிக்க தன் அடக்கத்துடன் அணுகி பொன்றிக்கரும் அம்பரீஷரும் தங்கள் பாவ செயல்களை விவரமாக எடுத்து கூறி எப்படி தாங்கள் யமராஜரின் தண்டனையில் இருந்து காப்பாற்றப்படலாம் என்பது பற்றி கேட்டார்கள். சாதுக்கள் அவர்களுடைய பாவமிகு வாழ்க்கையை பற்றி கேட்டதும் விளக்கங்கள் மிக்க கொடூரமாக இருந்ததால் தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டார்கள். யாராலும் இத்தகைய பாவங்களுக்கு எந்த ஒரு பரிகாரமும் கூற முடியவில்லை. இப்படியாக இருக்கும் சமயத்தில் அங்கு முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஒரு பெரிய வைஷ்ணவர் இருந்தார். இவர் சாது கூட்டத்தினரின் தலைவர் ஆவார். இந்த சாதுவின் வார்த்தைகள் இந்த துயர்வுற்ற மனிதர்களுக்கு நம்பிக்கை தந்துவிட்டது. பிராமண புத்திரரே, சத்திரிய மைந்தனே, நீங்கள் உங்கள் பாவங்களுக்கு விமோச்சனம் தேடுவதால் இருவரும் உடனடியாக புருஷோத்தம சேத்திரத்திற்கு செல்ல வேண்டும். அந்த இடம் தீர்த்தங்கள் அனைத்திலும் மிக மிக சிறந்தது. அங்கே பகவான் புருஷோத்தமர் மிக கருணையான ரூபத்தில் எழுந்து அருளி உள்ளார். தனது பக்தன் ராஜா இந்திரப்னன் பக்திக்கு மெச்சி அவர் தோன்றியிருக்கின்றார். பிரபு ஜெகநாதரை வழிபடுவதால் நீங்கள் செய்த பாவத்தில் இருந்து விடுபடுவதோடு மட்டும் இல்லாமல் முக்தியும் பெறுவீர்கள் என்றார் அவர். உட்கல தேசத்தில் நீலாச்சல மலையில் வீற்றிருக்கும் ஜெகதீசனை அடைக்கலம் புகுங்கள். அபார கருணா சிந்துவான பகவான் ஜெகநாதர் நிச்சயம் உங்கள் விருப்பங்களை நிறைவு செய்வார். வைஷ்ணவரின் இந்த நல் உபதேசத்தை கேட்ட பிறகு பொன்றிக்கரும் அம்பரீஷரும் புருஷோத்தம சேத்திரத்திற்கு மகிழ்ச்சியுடன் தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள். பிரபு ஜெகநாதரின் மகத்துவங்களை கேட்டும் திரும்ப கூறியும் இவர்கள் துறவரம் பூண்டு விட்டார்கள். கெட்ட சகவாசத்தை கை விட்டுவிட்டு பக்தி சேவையை செய்ய தொடங்கிவிட்டார்கள். சில நாட்கள் சென்ற பிறகு இந்த இருவரும் புரிதாமத்தை அடைந்து விட்டார்கள். கடலில் நீராடி கோவிலுக்கு போனார்கள். வாசலில் பகவான் ஜெகநாதரை தரையில் விழுந்து வணங்கினார்கள். ஆனால் அந்த வேளையில் அவர்களால் மூர்த்திகளை பார்க்க முடியவில்லை. இதயம் கவலையால்
படபடக்க பொன்றிக்கரும் அம்பரீஸ்வரும் பகவான் ஜெகநாதருடைய தரிசனம் கிடைக்கும் வரை உண்ணாவிரதம் இருப்பதென முடிவு செய்தார்கள். இப்பொழுது புனித திருநாம உச்சாடனத்தை தொடர்ந்து மேற்கொண்டார்கள். 3வது நாள் இரவன்று கோவில் உள்ளே இருந்து ஏதோ ஜோதி வீசுவதை இருவரும் கண்டார்கள். இந்த இரு பக்தர்களும் தங்கள் உண்ணாவிரதத்தை தொடர்ந்தார்கள். பகவான் ஜெகநாதரின் புனித திருநாமங்களை தீவிரமாக உச்சாடனம் செய்ய முனைந்தார்கள். 7ஆம் நாள் இரவன்று கடைசியாக அவர்களுக்கு பிரபு ஜெகநாதரின் தரிசனம் கிடைத்துவிட்டது. தோஷங்களில் இருந்து விடுபட்டு சச்சிதானந்தை பற்றிய அறிவுடன் பொன்றிக்கரும் அம்பரீஷரும் தங்கள் வாழ்நாளின் நிதியை பிரபு ஜெகநாதர் தாமத்திலேயே அவருக்கு அன்புடன் சேவை செய்து கழித்தார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.